Hi learners, welcome to Lyceum Learning Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னா, if one zero of the polynomial 3x square minus 8x plus 2k plus 1 is 7 times the other, find the zeros and also find the value of k. இப்போது இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு கண்டிப்பாக 2 ஜீரோஸ் இருக்கும். அதில் ஒரு ஜீரோ ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்னொரு ஜீரோ 7 ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி கேயோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஜீரோஸும் என்னவாக இருக்கும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, இப்போ சொல்யூஷனில் நான் என்ன எழுது, ஃபஸ்ட்டு பாலினாமியல் எழுதிக்கலாம். f of x equal to 3x square minus 8x plus 2k plus 1. எப்போதுமே பாலினாமியல் எழுதி முடித்த உடனே ஏபிசியோட வேல்யூ எழுதிக்கலாம். a equal to 3, b equal to minus 8, c equal to 2k plus 1. இப்போது given condition படி, இப்போ according to question, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, the zeros of the polynomials are 7 times. One zero is 7 times the other. அப்போது according to alpha and 7 alpha be the zeros of the polynomial. Zeros of the given polynomial. Okay. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஜீரோஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதிலிருந்து ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏன் சம் ஆஃப் ஜீரோஸ் எடுக்கிறோம், ஏன் ப்ராடக்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னா, ப்ராடக்ட் எடுத்தோன்னா சி பை ஏங்கிறதா ஃபார்முலா. அப்போது சியில் ஒரு மிஸ்ஸிங் வேரியபிள் கே இருக்கும், இங்கே ஆல்ஃபாவும் மல்டிப்ளை ஆகி 7 ஆல்ஃபா ஸ்கொயர்னு வரும். ஸோ 2 வேரியபிள் ஒரே ஈக்குவேஷனில் இருந்தால் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது, எதுக்குமே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஏபியில் வந்து நமக்கு எல்லாமே நியூமெரிக்கல் வேல்யூஸாக இருக்கிறது, இன்டீஜர்ஸாக இருக்கிறதுனால நான் டேரெக்டாக சம் ஆஃப் ஜீரோஸ் இருக்கும்போது ஆல்ஃபாங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் மிஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் இப்போ வரும். இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் 7 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் 8 டிவைடட் பை 3. அப்போது 8 ஆல்ஃபா ஈக்குவல் டு 8 பை 3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ இந்த 8 கேன்சல் ஆயிரும். ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 பை 3. இப்போது ஒரு ஜீரோ கிடச்சிச்சு. இன்னொரு ஜீரோ பீட்டாங்கிறது வந்து நம்ம என்னது 7 ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம், செகண்ட் ஜீரோவை. அப்போது 7 இன்ட்டு 1 பை 3 ஈக்குவல் டு 7 பை 3. அப்போது பீட்டா இஸ் ஈக்குவல் டு 7 பை 3. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை யூஸ் பண்ணி மிஸ்ஸிங் வேரியபிள் கே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, இப்போது கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு அது கே எங்கே இருக்குதுன்னா சியில் இருக்குது, 2k + 1 அப்படின்னு. அப்போது சியில் இருக்கிறதுனால இப்போ நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எடுக்கும்போது தான் நம்ம சியை வந்து நம்ம உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. அப்போ சி பை ஏ ஃபார்முலா யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கேயை வந்து எக்ஸ்ப்ரெஷனுக்குள்ளே கொண்டு வந்து கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணு. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ சி பை ஏ. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ சி பை ஏ அப்படின்னா ஜீரோஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஆல்ஃபா இன்ட்டு 7 ஆல்ஃபா ஈக்குவல் டு சியோட வேல்யூ 2k + 1 டிவைடட் பை 3. அப்போது 7 ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2k + 1 டிவைடட் பை 3. இப்போ 7 இன்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ 1 பை 3 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2k + 1. இப்போ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். 7 இன்ட்டு 1 பை 9 ஈக்குவல் டு 2k + 1 பை 3. ஸ்கொயர் இருக்கிறதுனால 1ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், 3யும் ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, 1 3s are 3, 3 3s are 9. எல்லா ப்ராடக்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த டினாமினேட்டரை கேன்சல் பண்ண முடியும். இங்கே எக்ஸ்ப்ரெஷன் தனியாக வேறு ஏதாவது இது கூட டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு டேர்ம் மட்டும் எடுத்து கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போது 7 பை 3 இஸ் ஈக்குவல் டு 2k + 1. இப்போ இந்த 3 கொண்டு வந்து இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 7 இஸ் ஈக்குவல் டு 6k + 3. இப்போது நான் மாற்றி எழுதிக்கிறேன். 6k + 3 ஈக்குவல் டு 7. 6k ஈக்குவல் டு 7 minus 3. 6k is equal to 7 minus 3, 4. k equal to 4 by 6. இதை சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 2 2s are 4, 3 2s are 6. k equal to 2 by 3. இப்போ நமக்கு கொஷினில் கேட்டிருந்த கேயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு, ஆல்ஃபா பீட்டா மூணுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.